வணக்கம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த யார்கிட்டயாவது சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணி, அவங்க ஒரு மாரி குழப்பமா உங்கள பார்த்திருக்காங்களா? அதுவும் குறிப்பா ஒரு குழந்தைகிட்ட. இன்னைக்கு எவ்வளவு கஷ்டமான டாபிக்கா இருந்தாலும், அத ஒரு 5 வயசு குழந்தைக்கு கூட புரிய வைக்கிற மாதிரி ஒரு சூப்பர் பவர் கிடைச்சா எப்படி இருக்கும்? அத பத்தி தான் பார்க்க போறோம். சரி, நம்மளோட முதல் சேலஞ்சுக்கு வருவோம். ஒரு சிக்கலான அறிவியல் கான்செப்ட் எடுத்துக்கிட்டு, அத ஒரு குழந்தைக்கு எப்படிங்க விளக்குறது? வாங்க, இத எப்படி பண்ணலான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நாம எடுத்துக்க போற அந்த பெரிய வார்த்தை போட்டோசிந்தசிஸ், அதாவது ஒளிச்சேர்க்கை. ஸ்கூல்ல இந்த வார்த்தைய கேட்டாலே நமக்கு தலை சுத்தும்ல. ஆனா இது ஒரு குழந்தைக்கு சிம்பிளா எப்படி அறிமுகப்படுத்துறது? அதுக்கு ஒரு செம்ம வழி இருக்கு. இத கவனிச்சிங்களா? அந்த பெரிய வார்த்தைய சின்ன சின்ன துண்டா உடைச்சு ஒரு விளையாட்டு மாதிரி சொல்லி கொடுக்கும்போது என்ன ஆகுது தெரியுமா? அந்த வார்த்தைய பார்த்த பயம் போய், அட இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு ஒரு ஆர்வம் தானா வந்துடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான முதல் படி. சரி, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியமே இருக்கு. இது ஏதோ சும்மா நடக்கிற விஷயம் இல்ல. குழந்தைங்களுக்கான நிகழ்ச்சிகளை உருவாக்குறவங்க ஒரு ப்ரூவன் டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. அந்த டெக்னிக் ஏன் அவ்வளோ பவர்ஃபுல்னு இப்ப பார்க்கலாம். குழந்தைங்க கிட்ட பேசும்போது மூணு விஷயத்த நம்ம மனசுல வச்சுக்கணும். சும்மா தகவலை மட்டும் கொடுத்தா பத்தாது. அவங்களோட கற்பனைய தோண்டணும், அவங்க கத்துக்கிறத ஈஸியாக்கணும். எல்லாத்துக்கும் மேல இந்த மொத்த ப்ராசஸையுமே ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸா மாத்தணும். இங்க பாருங்க, சிம்பிளா பேசுறதுன்னா விஷயத்த சுருக்குறதுன்னு அர்த்தம் கிடையாது. அது ஒரு பாலம் கட்டுற மாதிரி. கஷ்டமான வார்த்தைகளை விட்டுட்டு மெதுவா அன்பா பேசும்போது நம்ம சொல்ற ஐடியாஸ்லாம் ரொம்ப ஈஸியா அந்த பாலத்தை தாண்டி அவங்க மனசுக்கு போயிடும். இங்கேதான் நம்மளோட சூப்பர் பவர்க்கான டூல்ஸே இருக்கு. தெளிவு, வேகம், நம்ம குரலோட டோன், அப்புறம் ரிலேட் பண்றது. இந்த 4 டூல்ஸை வச்சு அந்த போட்டோசிந்தசிஸ் பாடத்தை எப்படி ஒரு சுவாரஸ்யமான கதையா மாத்துனாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, தியரி எல்லாம் போதும். இப்ப நேரா ஃபீல்டுல இறங்கி இந்த ரூல்ஸ்லாம் உண்மையிலே அந்த ஒளிச்சேர்க்கை விளக்கத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு டைரக்டா பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் டெக்னிக் ரிலேட் பண்றது. அதாவது புதுசா ஒரு விஷயத்த சொல்லும்போது அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி சொல்றது. அப்படி செய்யும்போது புது விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே சுலபமாயிடும். இது ஒரு செம்ம எக்ஸாம்பிள். போட்டோசிந்தசிஸ்ன்ற பெரிய வார்த்தைய சாப்பிடுறதுங்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணிட்டாங்க பாருங்க. ஒரு செடி எப்படி சாப்பிடும்? இந்த ஒரு கேள்வி போதும், அந்த குழந்தையோட மனசுல 1000 கேள்விங்க தானா வரும். அடுத்த டெக்னிக் என்னன்னா வார்த்தைகளை உடைக்கிறது. இதோ ஒரு பெரிய பசில சின்ன சின்ன பீஸா பிரிக்கிற மாதிரி. முழு பசில பார்த்தா பயமா இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு பீஸா பார்க்கும்போது அதை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். போட்டோசிந்தசிஸ் அப்படின்ற வார்த்தைய போட்டோ அதாவது ஒலி, அப்புறம் சிந்தசிஸ் அதாவது உருவாக்குறதுன்னு பிரிச்சதும் அந்த பெரிய வார்த்தையோட மர்மமே போயிடுச்சு. தாவரங்க வெளிச்சத்தை வச்சு எதையோ உருவாக்குதுன்னு சட்டுன்னு புரியுது. இப்ப அந்த வார்த்தை நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. இங்க பாருங்க, இது ஒரு செடியோட சமையல் குறிப்பு மாதிரி இல்ல இருக்கு. இந்த ப்ராசஸை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க 1, 2, 3ன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துட்டாங்க. இப்போ போட்டோசிந்தசிஸ்க்கு முக்கியமான 3 பொருள் என்னன்னு கேட்டா யார் வேணாலும் டக்குன்னு சொல்லிடுவாங்க. இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த டெக்னிக்ஸ்லாம் இங்கிலீஷ்க்கு மட்டும்தான் நினைக்கிறீங்களா? சான்ஸே இல்ல. இதோட பவர் மொழி, கல்ச்சர் எல்லாத்தையும் தாண்டினது. எப்படின்னு பார்க்கலாமா? ஆமா, நாம எந்த மொழியில பேசினாலும் சரி, நம்ம மூளை வேலை செய்யற விதம் ஒண்ணுதான். அதனாலதான் குழந்தைங்களை ஈர்க்கிற இந்த உத்திகள் உலகத்துல எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகும். மொழி மாறலாம், ஆனா கத்துக்கிற மெத்தட் மாறாது. உதாரணத்துக்கு இந்த தமிழ் விளக்கத்தை கேளுங்களேன். உங்களுக்கு இந்த மொழி புரியலன்னா கூட பரவாயில்ல. ஆனா அந்த வார்த்தைகளோட ஓட்டத்தை கவனிங்க, அந்த உற்சாகமான குரலை கேளுங்க, அந்த சிம்பிளான நடைய பாருங்க. இது கேட்கும்போதே இது குழந்தைகளுக்காக ரொம்ப கவனமா செஞ்ச ஒண்ணுன்னு நமக்கு புரியுதில்ல. சரி, இதெல்லாம் வெறும் பாடம் சொல்லித்தர டெக்னிக்ஸ் மட்டும்தானா? கண்டிப்பா இல்ல. இதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசு. நிஜ உலகத்துல இது எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம். இந்த சிம்பிளான விளக்கத்திலிருந்து நாம ஒரு அற்புதமான உண்மைய தெரிஞ்சுக்கிறோம். அது என்னன்னா, நமக்கும் செடிகளுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு உயிர் தொடர்பு. நாம வெளிய விடுற கார்பன் டை ஆக்சைட அதுங்க எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான ஆக்சிஜனை அதுங்க நமக்கு கொடுக்குது. இந்த அழகான பரிமாற்றம் தான் இந்த பூமியையே உயிரோட வச்சிருக்கு. கடைசியா நாம ஒரு முக்கியமான முடிவுக்கு வர்றோம். தெளிவா விளக்குறதுங்கிறது வெறும் ஒரு திறமை மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய பொறுப்பு. ஆமா, நாம சொல்லிக் கொடுக்கிற விதம்தான் அடுத்த ஜெனரேஷன் இந்த உலகத்தை எப்படி பார்க்க போகுதுங்கிறதையே தீர்மானிக்குது.
இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டு போறேன். யோசிச்சு பாருங்க, போட்டோசிந்தசிஸ் மாதிரி ஒரு விஷயத்தையே இவ்ளோ சிம்பிளா விளக்க முடியுதுன்னா, நம்மள சுத்தி இருக்கிற இன்னும் எத்தனையோ விஷயங்களை நாம இன்னும் எவ்ளோ நல்லா விளக்க முடியும். இந்த மாதிரி சிம்பிளான விளக்கங்கள் மூலமா நம்ம ஒருத்தர் இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சா இந்த உலகம் இன்னும் கொஞ்சம் பெட்டரான இடமா மாறும் இல்லையா? யோசிச்சு பாருங்க.